இதற்கு முன்பிருந்த இந்தியா சமத்துவ இந்தியா இல்லை. சமத்துவம் இல்லாத ஒரு இந்தியாவாக, பாகுபாடுகள் மலிந்த ஒரு இந்தியாவாக, ஆண் பெண் ஆகியோருக்கு இடையிலான பாகுபாடுகள், சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகள், மதத்தின் அடிப்படையிலான பாகுபாடுகள், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்து பாகுபாடுகளற்ற ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்குவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் நம்மிடத்திலே அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிறார். அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் தான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக மாறி இருக்கிறது. அப்படி அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் களத்தில், அதனை நடைமுறைப்படுத்தும் செயற்தளத்தில் இன்றைக்கு ஒரு முன்னோடி முதல்வராக இருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக உயர்ந்து நிற்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், அதிகாரம் பறிக்கப்பட்ட மக்கள், கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தையும் இழந்த மக்கள், சமூகத்தின் வளர்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்களோடு பிற மக்களோடு, வளர்ச்சியடைந்த சமூகத்தினரோடு இணைந்து வளர்வதன் மூலம்தான் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். இன்க்ளூசிவ்னஸ், ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஒரு தரப்பார் அதிகாரம் பெறுவதும், கல்வி வேலைவாய்ப்பை பெறுவதும், உழைக்கிற தரப்பினர் அதற்கான வாய்ப்பில்லாமல் தவிப்பதும் என்கிற நிலையில் நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற முடியாது, சமத்துவத்தையும் அடைய முடியாது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாக்கிய சட்டம்தான் அரசமைப்பு சட்டம். The preamble of the Constitution. இன்றைக்கு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பரிசாக வழங்கி இருப்பது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. அந்த முகப்புரை என்பது புதிய இந்தியாவுக்கான ஒரு கோட்பாடு. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. அதனை நடைமுறைப்படுத்துவதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால். அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சவாலை மிக பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக, பிற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை எத்தகைய இடர்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம், அதை பாதுகாப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு இந்த களத்திலே போராடி வருகிறார் அண்ணன் அவர்கள். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடக்கூடிய அனைவரும் உற்ற துணையாக இருப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.